ஏன் உங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுள் வேண்டாமா? சொல்லுங்க. ஜும்மா தொழுது வீட்டுக்கு போறோம், இஸ்ராயல் வந்து வா போலாம்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம கையில ஏதாவது இருக்கா? அல்லது இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் நமக்கு உணவு பற்றாக்குறையாலும் வரணுமா இல்லையா? உணவு பற்றாக்குறை இல்லாம உணவுல பரக்கத்து வேணும்னா இந்த மாதத்துல நாம் கண்ணியப்படுத்துவது, யாசின்களை ஓதி அதன் மூலம் அல்லாஹ்விடத்துல ஹாஜத்துக்களை பெறுவது. அதே போல முசீபத்துக்கு பாதுகாப்பு பெறுவது. முசீபத்துனா என்னன்னு இந்த உம்மத்துக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அதான் சொன்னாங்க மார்க்க அறிஞர்கள், வாரத்திற்கு ஒரு முறை நீங்க என்ன செய்யுங்க, மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் வராமல், மூச்சு விட முடியாமல், உடல் உள்ளுறுப்புகள் கெட்டு போய் எத்தனை நிகழ்வுகள். சாதாரண ஒரு மூச்சை நாம இழுத்து விடுறோம், அல்லாஹ் எந்த கோடியும் கேட்கல. ஒரு நொடி இழுத்து வெளியே விட்டதற்கு அவன் கேட்கிறான் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல. அதையும் கட்டக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் தரக்கூடிய நிலையில் முசீபத்து வந்துடக்கூடாதுக்காக வேண்டித்தான் ஷாபான் மாதத்தில் அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக தன் அடியார்களுக்கு அவனே முன் வந்து நீண்ட ஆயுளை தருகிறேன், உங்களுக்கு உணவில பரக்கத்தை வழங்குகிறேன், உங்கள் முசீபத்தை விட்டு உங்களை தூரமாக்கிறேன் என்று சொன்னது பிறகு கூட இந்த உம்மத்திலே அதற்கான மரியாதை முக்கியத்துவம் இல்லையே. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் பின்னால் ஓடினால் போய் சேரக்கூடிய இடம் நரகம் தான்.